Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. தெளிவாகவே பிஎம்சி பள்ளிகளை செயல்படுத்துவதற்காக தான் இவங்க பணத்தையே வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க திமுக அரசு பல்வேறு வகையில் அவங்க நடத்திட்டு இருக்க ஃபெயிலியர்ஸ், அவங்களோட குறைபாடுகள், அரசின் செயல்படாத்தன்மை, இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு திசை மாற்றும் வேலையாக இன்னைக்கு மொழி பிரச்சனை அப்படிங்கிறத ஒன்று இவங்க உருவாக்கி இது ஒரு விஷயமா காட்டுறாங்க. அந்த சட்டத்தின்படி 2016 பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தமிழ் கட்டாயம் ஆயிருக்கணும், ஆகலை. அதை இந்த அரசு செயல்படுத்தினாங்களா? அதை செய்யறதுக்கு புஷ் பண்ணாங்களா? கிடையாது, கட்டாயம் கிடையாது. தமிழ் படிக்காமலே தமிழ்நாட்டில் 10th 12th வரைக்கும் முடிச்சு வெளியில போயிடலாம். தமிழை மட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு துறையை வச்சு ஒரு தேர்வு ஒன்று எழுதும். இந்த தேர்வுல கண்டிப்பா பாஸ் ஆனாதான் அவங்க 10th 12th பாஸ்ங்கிறது கிடையாது. ஓ, அப்படி கிடையாது. ஆப்ஷனல் மாதிரி தமிழை தமிழ்நாட்டில் காப்பாற்றாம ஹிந்தியை எதிர்க்கிறேன்னு இவங்க யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. சொல்ல போனால் இதே திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா காலில் விழுந்து இந்த 3வது மொழியை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. செந்தில் பாலாஜியோட மின்சார வாரிய ஊழல் வழக்கெல்லாம் தூக்கிட்டு விட்ட தமிழ்நாடு அரசு எதற்காக இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வழக்கை, தமிழ் சம்பந்தப்பட்ட வழக்கை ஏன் கொண்டு போல? ஒரு 3000 பேருக்கு மேல தேர்வு நடத்தி, ஆமாம், ஆசிரியர்கள், இடைநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள், ஒரு 3000 ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தி 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது. 2024 அந்த 3000 எத்தனை பேரை நியமனம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? 0. ஒரே ஒரு ஆசிரியர் கூட 2024 திமுக அரசு ஒரே ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கவில்லை. ஸ்கூலில் ரூரல் ஸ்கூலில், ரூரல் மிடில் ஸ்கூலில், இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் கூட்டுவாங்க, பார்த்துப்பாங்க. யாராவது ஒரே ஒரு வாட்ச்மேன், ஒரு ஆயால தாத்தா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷமாக சம்பளம் கொடுக்கல. அவங்களாம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறவங்களாம் கிடையாது. 7,000 8,000 10,000 தான் அவங்களோட மாத சம்பளமே. அதை வச்சு தான் ஆனால் அவங்க குடும்பம் ஓடுது. அவங்களுக்கு ஒரு வருஷமாக சம்பளம் கொடுக்கல. இதை விட சகிக்க முடியாத ஒரு கொடுமை சொல்ற கேளுங்க. தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்குல்ல, பள்ளி கல்லூரியோட விடுதிகள் இருக்கு. விடுதிகளில் சாப்பாடு போடுறதுக்கு இங்கே காசு கொடுக்கல. டாவோஸ் மாநாட்டுக்கு போனீங்க, உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு, நீங்கள் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? மும்பையில் எத்தனை கொண்டு வந்துச்சு? 5 லட்சம் கோடி. ஆந்திரா தெலுங்கானா 1 லட்சம் கோடி, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தது? 0. முட்டை. இது என்ன மாதிரி அரசாங்கம்? இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் அரசு பள்ளிகளை வச்சிருந்தீங்கன்னா யார் அரசு பள்ளிக்கு வருவாங்க? அரசு பள்ளிக்கே யாரும் வராத ஒரு நிலைமையில் தனியார் பள்ளிகள் தான் இருக்கும்போது தனியார் பள்ளியை நினைச்சதான் நடத்துவான். தமிழ்நாட்டில் கால்பந்து வீரர்கள், மட்டைப்பந்து வீரர்கள், ஹாக்கி பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஸ்டேடியத்தை கழுவிட்டு இருக்காங்க, தொடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்குது? தமிழ்நாட்டில் இவ்வளோ விளையாட்டு மைதானங்கள் இருக்குல்ல, லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக ஒரு சேஞ்சிங் ரூம், டாய்லெட் எங்கே இருக்குது? பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் எந்த அளவில் விளையாட்டில் நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க? ஓகே, தமிழ்நாட்டில் கவுன்சிலர் புருஷங்க அளவுக்கு சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் கூட அதிகாரம் கிடையாது. இது எல்லாமே திமுக காரங்க. உங்களுக்கு கேட்கறது தகுதி இருக்கா? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு சூர்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பரவலாக இருக்க, மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முக்கியமான ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அது தமிழகம் முழுவதும் பற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய, டெல்லி வரை ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றை குரல் இருந்தாலுமே கூட, ஏன்னா தொடர்ச்சியாக தாய்மொழி வழிக்கல்வி, தமிழ் வழிக்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முத்தாய்ப்பாக திகழக்கூடிய ஒரு கட்சி தான் பாமக, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக நாடகம் ஆடுறாங்க, இரட்டை வேடம் போடுறாங்க, மும்மொழி கொள்கையில் இரட்டை வேடம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன இரட்டை வேடம் போட்டாங்க திமுகன்னு சொல்ல முடியுமா? திமுகவோட இரட்டை வேடம் பல்வேறு நிலைகளில் நம்ம அதை விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை இருக்குது இல்லையா, தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் தமிழக எம்பிக்களுடைய இந்த ட்விட்டர் போரில் பார்த்தீங்கன்னா, அவர் தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர் ஷேர் பண்ணியிருந்தார். தமிழ்நாடு அரசோட தலைமை செயலாளர் கொடுத்த கடிதத்தை அதில் என்ன போட்டிருக்குன்னா, வி ஆர் ஈகர் டு சைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. த பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை வச்சு தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை செய்கிறோன்னு ஏற்றுக்கல, செய்யலான்னு நாங்கள் பார்க்குறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி செய்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படிங்கிறது மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தான். அப்படிங்கும்போது அதோட முதல் 2 தவணை பணத்தை எதுக்கு வாங்கினாங்க? ஒருத்தர் வீட்டுக்கு வாடகைக்கு வரீங்க, அவங்கள வாடகைக்கு சேர்க்கணுமா வேணாமான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறீங்க? அப்போது
தெளிவாகவே பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை செயல்படுத்துவதற்காக தான் இவங்க வந்து பணத்தையே வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க திமுக அரசு பல்வேறு வகையில் அவங்க நடத்திட்டு இருக்க ஃபெயிலியர்ஸ், அவங்களோட குறைபாடுகள், அரசின் செயல்படாத்தன்மை, இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு திசை மாற்றும் வேலையாக இன்னைக்கு மொழி பிரச்சனை அப்படிங்கிறத ஒன்று இவங்க உருவாக்கி இது ஒரு விஷயமா காட்டுறாங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு மட்டுமல்ல, ஆங்கிலத்தையும் இரண்டாவதாக வைத்து தமிழ் மொழியை தாய்மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கையை. ஆனால் திமுக அரசு என்ன செய்தது? 2006 வந்து ஒரு சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்துச்சு. தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழி பயிற்று மொழியாக, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2006 சட்டம் வந்தது. மருத்துவர் ஐயா அவர்களோட ஆதரவில் இருந்த அன்றைய திமுக அரசாங்கம் ஐயாவோட அழுத்தத்தின் காரணமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி 2016 வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தமிழ் வந்து கட்டாயம் ஆகிருக்கணும். ஆகலை. அதை இந்த அரசு செயல்படுத்தினாங்களா? அதை செய்யறதுக்கு புஷ் பண்ணாங்களா? கிடையாது. 2023 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு தமிழக அரசு வந்து விலக்கு கொடுக்குறாங்க பப்ளிக் எக்ஸாம்ல இருந்து. தமிழக அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு விலக்கு கொடுக்குறாங்க. தெலுங்கானால இன்னைக்கு கொடுக்குறாங்க இல்லையா? தெலுங்கானால இன்னைக்கு தெலுங்கு வந்து கட்டாய மொழியாக எல்லா நிலை பள்ளிகளிலும் படிக்க வேண்டும். ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு எல்லாரும் தெலுங்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை வந்து சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் 2023 வந்து பிப்ரவரியில் அது வரும்போது கோர்ட் வந்து இப்போதைக்கு 1 வருஷம் மட்டும் இதுக்கு நாங்கள் விலக்கு தரோம், இந்த வருஷத்துக்கு மட்டும். ஆனால் அந்த உள்ளூர் மொழியை படிப்பது அவசியம், அது படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேச ஒற்றுமைக்கு நல்லதில்லை, குழந்தைகளோட நலனுக்கும் உள்ளூர் மொழியை தெரிந்து கொள்வது நல்லது, அதனால இந்த 1 வருஷம் மட்டும் நாங்கள் விலக்கு தரோம், எக்ஸாம் முடிஞ்ச உடனே இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அனுப்புனாங்க. அதை திரும்ப தமிழக அரசு கொண்டு போகவே இல்லை. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு சிபிஎஸ்இ தமிழ் கட்டாயமா இல்லையா? கட்டாயம் கிடையாது. தமிழ் படிக்காமலே தமிழ்நாட்டில் 10th 12th வரைக்கும் முடிச்சு வெளியில போயிடலாம். என்ன சார் சொல்றீங்க? அப்போ இதை தமிழக அரசு அது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிபிஎஸ்சிக்கான எல்லா எக்ஸாமையும் சிபிஎஸ்சி நடத்துவாங்க. சரி. ஆனா தமிழை மட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு துறையை வச்சு ஒரு தேர்வு ஒன்று எழுதும். இந்த தேர்வுல கண்டிப்பா பாஸ் ஆனாதான் அவங்க 10th 12th பாஸ்ங்கிறது கிடையாது. ஓ, அப்படி கிடையாது. அந்த ஆப்ஷனல் மாதிரி இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ், மாரல் சயின்ஸ், ஹிந்திலாம் ஒரு காலத்துல வந்து ஆப்ஷனல் இருக்குது, பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்கிறத உருவாக்குனது திமுக அரசு தான். அப்போது திட்டமிட்டு தமிழை தாய்மொழி கல்வியை புறக்கணித்து விட்டு இவங்க எப்படி தமிழை காப்பாற்றுறேன்னு இவங்க பேசுகிறாங்க. தமிழ் வந்து பயிற்று மொழியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று உருவாச்சு. அந்த சட்டத்தோட நிலைமை இன்னைக்கு என்ன? அது எந்த அளவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? அது நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதை நடைமுறைப்படுத்தாமல், தமிழை பயிற்று மொழியாக்காமல், தமிழை வந்து ஒரு கட்டாய பாடமாக மாற்றாமல், அது எதையுமே செய்யாமல் இந்த செம்மொழி தமிழாராய்ச்சி நம்ம புல்லு முளைச்சி கேப்பாரட்டம் அனாதையாக கிடக்கு. தமிழை தமிழ்நாட்டில் காப்பாற்றாமல் ஹிந்தியை எதிர்க்கிறேன்னு இவங்க யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. நீங்கள் இந்த நேரத்தில் இவங்களோட ஒன்றாதான் நிற்கணும். 3வது மொழியை கற்கலாம்னு புதிய தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறதுங்கிற பாயிண்ட்ஸை நீங்களே படித்து பார்த்துருப்பீங்க. அப்போ 3வது மொழி என்பது மறைமுகமாக இந்தியையும் சமக்கிருதத்தையும் திணிக்கிறது நம்ம முதலமைச்சர் மொழி கொள்கையை நாம தெளிவாகவே எதிர்க்கிறோம். அதில் நம்ம வந்து மாற்று கருத்து கிடையாது. சொல்ல போனால் இதே திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா காலில் விழுந்து இந்த 3வது மொழியை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சிங்கிறனால அரசியல் செய்வதற்காக மட்டும்தான் அவங்க ஹிந்தி எதிர்க்கிறாங்களே தவிர கொள்கையே அது அவங்களோட கொள்கை. மும்மொழி எதிர்ப்பு, இருமொழி கொள்கை தான் அவங்க திமுக மொழி எதிர்ப்பு தான். திமுக தான் ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு போனாங்களா? அவங்க கொண்டு போல 67 அறுவடை பண்ணி அறுவடை செய்வதை எப்பயுமே அவங்க செய்வார்கள். இது மட்டும் கிடையாது. சமூக நீதியா இருக்கட்டும், பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும், எம்பிசிட ஒதுக்கீடாக இருக்கட்டும், அதை திமுக நடத்தல அந்த போராட்டத்தை கெடுப்பதற்கும் கலவரமாக மாற்றம் தான் திமுகவோட வேலையாக இருந்தது. அது தவிர்க்க முடியாத இடத்துல வந்த பிறகு அதுலேருந்து அறுவடை செய்துக்கிட்டாங்க. அதுபோல் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழிக்கான உணர்வு தமிழ்நாட்டில் இருக்குங்கும் போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஹிந்தியோ மும்மொழி கொள்கையோ அதை இவங்க பர்மிட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் அதை அனுமதிப்பாங்க. அது எப்போ மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்ப்பு வருதோ அந்த எதிர்ப்பை அரசியலாக்குவதற்காக உடனே உள்ளே வந்துருவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அரசியலாக்கி அதில் ஆதாயம் தேடினாங்கல்ல, அது மாதிரி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து திமுக அரசியல் ஆதாயத்துக்காக கொண்டு போறாங்க. ஆனால் பாமக கூட்டணியில் இருந்தாலும், இந்த கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருந்தாலுமே மக்களுக்கான கருத்துக்கள் வெளிப்படையாக மூஞ்சி அடித்த மாதிரி எதிர்த்து நிற்கிறது பாமகவோட நிலைப்பாடு. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, தெலுங்கானாவில் இருக்கிறது போல தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக சிபிஎஸ்இ, ஸ்டேட் சிலபஸ், சென்ட்ரல் சிலபஸ், ஐசிஜிஎஸ்சி எந்த வந்தாலும் கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போடுவதற்கான உரிமை, அதுக்கான அதிகாரம் தமிழ்நாடு வழிமுறைகள் இருக்கு. தெலுங்கானால போட்டிருக்காங்க. அது பண்ணணுங்கிற மனநிலையே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க தெரிஞ்சு பண்ணாம இருக்காங்க, தெரிஞ்சுதான் பண்ணாம இருக்காங்க. சொல்ல போனா இன்னொரு வகையில பார்த்தா பெரும்பாலான பள்ளிகள் திமுகவினரோட தான் இருக்கிறதுனால அவங்களோட வியாபாரம், தனியார் பள்ளிகள் வியாபாரம் பாதிக்கப்படுங்கிறனால கூட அவங்க அதை செயல்படுத்தாம இருக்கலாம். தமிழக கூட வியாபாரம் பாதிக்கப்படும் நினைக்கணும். அது வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் மேட்டுக்குடியில இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து தமிழை படிக்காமலே பிரெஞ்சோ
ஜெர்மனோ ஜாப்பனீஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய வேற ஒரு வாய்ப்போ அல்லது ஃபேஷனுக்கு இப்போ மத்திய அரசு அழுத்தத்தின் காரணமாக ஹிந்தியோ அவங்க படிக்கும்போது ஏற்கனவே அவங்க நிறைய மொழி படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார கொலோக்கியல ஒரு தமிழ் பேசுவாங்க, ஓகேவா, கொச்சையாக இலக்கண பிழைகள் இருந்தாலும் பேசுறதுக்குன்னு ஒரு தமிழ்னு ஒரு மொழி போதும். லோக்கல்ல ஒரு ஆட்டக்காரங்கள்ட்ட பேத்து பக்கத்தில் பேசுறதுக்கு ஒரு தமிழ் போதும். இலக்கணமோ இலக்கியமோ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து வேலைக்கு போகிறதுக்கு இங்கிலீஷ், வெளிநாடுகள் ஏதாவது பயணம் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் மொழிகள் ஏதாவது, அல்லது வந்து ஹிந்தி மொழி மத்திய அரசு கட்டாயப்படுத்துதுங்கிறதுக்காக ஹிந்தி மொழி படித்தா போதும். இதுக்கு மேலே குழந்தைகளுக்கு ஏன் இன்னொரு கூடுதல் மொழியை வைக்கணும் அப்படின்னு பெற்றோர் நினைக்கும் போது எந்த பயனுமே இல்லாத ஒரு மொழியை ஏன் படிக்கணும்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு போயிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை படிக்காமலே 10th 12th டிகிரி PhD வரைக்கும் வாங்க முடியும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை தொட்டு கூட பார்க்காம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டதாரியாகவோ ஆராய்ச்சியாளராகவோ ஆக முடியும். அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டை வச்சிருக்கு. இதில் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த புதிய சட்டத்தின்படி எல்லாரும் எல்லா விதமான சிலபஸும், ஸ்டேட் சிலபஸ் இருக்கட்டும், CBSE சிலபஸ், எல்லாரும் தெலுங்கை படித்து தான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது கிடையாது. பயிற்று மொழியாகவும் கொண்டு வரதுக்கு சட்டம் இருக்கு, அதையும் அவங்க கொண்டு வரல. எல்லாத்திலுமே தமிழ் வழி பள்ளி கொண்டு வந்திருக்க முடியும், எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் எதையுமே செய்வதற்கு இவங்க தயாராக இல்லை. இதுக்கான கேஸ் என்ன இருக்குல்ல, முன்மாதிரி இருக்கணும்ல சார், முன்மாதிரி இருக்கணும்ல. இங்க கொண்டு வந்திருக்காங்கப்பா, இந்த வழியில கொண்டு வந்திருக்காங்க, முன்மாதிரி இருந்தா பண்ண போறாங்க. இல்ல, இதுவே தமிழக அரசு பல இடங்கள்ல முன்மாதிரி இல்லாத விஷயங்களை ஏதோ ஒரு மாநிலம் முதல்ல செய்திருக்காங்க. நீங்க போராடி பார்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய், பாராளுமன்றம் வரைக்கும் போய் உங்களோட எல்லா பலத்தையும் பயன்படுத்தி அது நடக்கல நீங்க திரும்புவாங்க, நீங்க போராடினீங்கிறத ஒத்துக்கிறோம். நீங்க செய்யவே இல்லாத போது முயற்சியே பண்ணல. மொழி எடுத்துங்க, பயிற்று மொழிங்கிறத எடுத்துங்க, ஒரு பாடமொழியை எடுத்துங்க. பாடமொழிங்கிற சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தல. கோர்ட் என்ன சொன்னாங்க, 2023 எக்ஸாமுக்கு பிறகு கொண்டு வாங்க, சம்மர்ல கொண்டு வாங்கினாங்க. 2023 போச்சு, 24 போச்சு, 25 வந்துட்டு. ஸோ அந்த செந்தில் பாலாஜியோட அந்த டாஸ்மாக் வழக்கெல்லாம் தூக்கிட்டு இங்கேருந்து எல்லாத்துக்கும் ஓடுற, செந்தில் பாலாஜியோட மின்சார வாரிய ஊழல் வழக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுற தமிழ்நாடு அரசு எதற்காக இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வழக்கை, தமிழ் சம்பந்தப்பட்ட வழக்கை ஏன் கொண்டு போல? இல்லை என்னன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை அழிப்பதுங்கிறது நேரடியாக தமிழ் பாடம், தமிழ் பயிற்று மொழிங்கிறது மட்டும் கிடையாது. அரசு பள்ளிகளை சீரழிப்பதன் வழியாகவே தமிழை அவங்க ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ் படிக்கிறதுக்கான விருப்பமும் தேவையும் தமிழ்நாட்டில் இருந்தது. அதுபோல் பெற்றோர் வந்து அரசு பள்ளிகளிலும் துணிச்சலாக போய் சேர்க்கக்கூடிய சூழல்கள் இருந்தது. பொதுவாகவே அரசு பள்ளியில் கவனம் குறைவாக இருந்தாலும் பல இடங்களில் வந்து பெற்றோர் வந்து அரசு பள்ளியில் தாராளமாக சேர்த்தாங்க. இன்றைக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை தவிர்க்கிறார்கள். ஏன்னா எந்த அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கிடையாது. 10,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஷார்ட்டேஜாக இருந்தாங்க. 2022 வந்து இருந்தாங்க. அதுக்கு வந்து 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 3000 சுச்சம் ஆசிரியர்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த 3000 சுச்சம் ஆசிரியர்களுக்கு 24 தேர்வு வச்சு, 23 தேர்வு வச்சு, 24 வெளியிட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஒரு 3000 பேருக்கு மேல தேர்வு நடத்தி, ஆமாம், ஆசிரியர்கள், இடைநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு 3000 ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தி 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது. 2024 அந்த 3000 எத்தனை பேரை நியமனம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? 0. ஒரே ஒரு ஆசிரியர் கூட 2024 திமுக அரசு ஒரே ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கவில்லை. மக்கள் தொகை பெருகுது, மாணவர்கள் பெறுறாங்க, பள்ளியில் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது வருஷம் ஆசிரியர்களோட எண்ணிக்கை அதிகமாகணும்ல. ஒருவேளை அரசு பள்ளியில் தான் சேரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால விட்டு அரசு பள்ளியில் சேரக்கூடாதுங்கிறதுனால இப்படி பண்ணுறீங்களா? அப்படி சொல்கிறீங்க. அரசு பள்ளி நீங்கள் முதல்ல ஒரு கடை ஒழுங்காக இருக்கணும்ல. கடை சுத்தமாக இருக்கணும், லைட்டு போட்டு வச்சுக்கணும், சமைச்சிருக்கணும், டீ இருக்கணும், காஃபி இருக்கணும். எப்போ கஸ்டமர் வந்து கேட்டாலும் கல் சூடாக இல்லை, தோசை போட முடியாதுன்னா அங்கே யாரும் வரவே மாட்டாங்கல்ல. இதே தான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடாக இருக்குது. வெறும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இந்த லெவலில் இருக்குது. 2024 ஒரு தேர்வு வச்சாங்க. 2024 ஜூலையில் ஒரு தேர்வு வச்சாங்க. 2700 சொச்சம் ஆசிரியர்களுக்கான தேர்வு. அந்த பேப்பரை இது வரைக்கும் திருத்தலை. 9 மாதம் ஆகுது. ஒரு எக்ஸாம் பேப்பரை, டிஆர்பி எக்ஸாம் பேப்பரை 9 மாதம் பேப்பரே திருத்தலை. மருத்துவர் ஐயா அவர்கள் இதை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக மிக மெதுவாக செயல்படாத ஒரு துறையாக டிஆர்பி இருக்குது, ஆசிரியர் தேர்வு வாரியம். அந்த தேர்வு வாரியம் எதுக்கு கலைச்சிருங்கன்னு ஐயா வருத்தப்படுற அளவுக்கு, ஆதங்கப்படுற அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையமும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் நடந்துட்டு இருக்காங்க. 2024 நோ அப்பாயின்மெண்ட், 23 கொடுத்ததுக்கு 0 அப்பாயின்மெண்ட், 24 நடந்த தேர்வுக்கு இது வரைக்கும் பேப்பரை கூட திருத்தி அவங்க மார்க் போடல. இந்த அளவில் தான் ஆசிரியர் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட பழங்குடியின மாணவர்களோட பழங்குடி பள்ளிகளில் இருந்த ஆசிரியர்களை ஃபயர் பண்ணாங்க. ஓகே, இந்த வருட ஆரம்பத்தில் ஃபயர் பண்ணாங்க. எதுக்கு ஃபயர் பண்ணதுக்காக? என்ன காரணம்னா, அவங்களாம் வந்து அந்த டிஆர்பியில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வராங்கன்னா, நெட் ஸ்லெட் மாதிரி, அந்த தகுதி தேர்வில் அவங்களாம் கிளியர் பண்ணலன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு 300 பேரை ஃபயர் பண்ணுறாங்க. அப்போது பாமகவோட நிலைப்பாடு என்ன அறிக்கை கொடுத்தோன்னா, முதல்ல வந்து அதுக்கு தகுதியுள்ள ஆட்களை தற்காலிகமாவது நியமிச்சுட்டு இவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துட்டு ஃபயர் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், பல பள்ளிகள் வந்து ஒரு ஆசிரியர் பள்ளிகள்லாம் அதில் நிறையா இருக்கும்.
அந்த மாதிரி பள்ளியே செயல்பட முடியாது. இருந்த ஒரே ஆசிரியர் அவரும் வரல, பள்ளிகள் எப்படி செயல்படும்? இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த பழங்குடியின பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய 90% மேற்பட்டவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்த சூழல் தெரியும், அவங்களோட வாழ்வாதாரமும் அதுதான் இருக்கும். அவங்களோட முகத்துக்காக அறிமுகத்துக்காக மாணவர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களும் இல்லாமல் போயிட்டா பழங்குடி நபர்கள், பழங்குடி பட்டதாரிகளோட வேலைவாய்ப்பும் பாதிக்குது, பழங்குடி மாணவர்களோட கல்வியும் பாதிக்குது. இப்போ அந்த பள்ளிகள் இல்லைன்னா அந்த 6 மாதமோ 1 வருஷமோ அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் கஷ்டப்பட்டு கையில் காலில் விழுந்து ஏதோ தோட்டந்தர விற்று நகை அடகு வச்சு வட்டி கடன் வாங்கி ஒரு அட்மிஷனை ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டுருவாங்க. அதுவும் கொஞ்சம் பேர் தான் போவாங்க, எல்லாருமே போக முடியாது. எல்லா பேரும் கூலி வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படிப்பு அதோட நின்றுடும். ஒன்று அவங்களோட படிப்பு நின்று கூலி வேலைக்கு போயிடுவாங்க. திரும்ப படிப்புக்கு போகணுங்கிற ஆர்வமே அந்த பசங்களுக்கு விட்டு போயிடும். இல்லை ஏதாவது கடனோட வாங்கி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் பணத்தை கட்டிடுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் இதெல்லாம் விட இன்னும் கொடுமையான விஷயங்கள் கேளுங்க. ஸ்கூலில் வந்து ரூரல் மிடில் ஸ்கூலில் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் கூட்டுவாங்க, பார்த்துப்பாங்க. யாராவது ஒரே ஒரு வாட்ச்மேன், ஒரு ஆயா, தாத்தா இருப்பாங்க. அவங்களுக்கு 1 வருஷமாக சம்பளம் கொடுக்கல. அவங்களாம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறவங்களாம் கிடையாது. 7,000 8,000 10,000 தான் அவங்களோட மாத சம்பளமே. அதை வச்சு தான் ஆனால் அவங்க குடும்பம் ஓடுது. அவங்களுக்கு 1 வருஷமாக சம்பளம் கொடுக்கல. கேட்டால் காசு இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் விட நேத்தி வந்த காமெடி பாருங்கள். ஸ்கூல்ஸில் இப்போல்லாம் வந்து இணைய வழி கல்விங்கிறது அதிகமாக வந்துருச்சு. அதுக்கான தேவையான டிஜிட்டல் ஸ்கூல்ஸ், டிஜிட்டல் போர்ட்ஸ், டிஜிட்டல் ஒர்க் போர்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதுக்கான வைஃபை சேவையை எடுக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு வைஃபை ஃபீஸை தமிழ்நாடோட பள்ளி கல்வித்துறை கட்ட மாட்டேன்ட்டாங்க. யார் கட்டணுமா? ஊராட்சிகள் கட்டுங்கிறாங்க. ஊராட்சிகள்கிட்ட ஏற்கனவே காசு கிடையாது. அவங்க என்ன கலெக்ட் பண்ணுறாங்க? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தவிர அவங்க எதுவுமே கலெக்ட் பண்ணுறதில்ல. மின்சார வாரியத்துக்கு போயிடும். தண்ணீர் வந்து அது மெயின்டெனன்ஸ்க்காக போயிடும். இது இல்லாமல் அவங்க கலெக்ட் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மட்டும் தான் கட்டுறாங்க. கட்டிட வரி, நில வரி, சொத்து வரி, இதை தவிர வேறு எதுவும் கலெக்ட் பண்ண அவங்களுக்கு பெரிய ஃபண்டே கிடையாது. அதனால தான் ஊராட்சிகளில் பல வேலைகளே நடக்காமலே இருக்குது, ஃபண்ட் இல்லாதனால தான். இந்த நிலைமையில் ஸ்கூலுக்கான ஃபீஸ் எல்லாம் வைஃபை கட்டுங்கிறாங்க. 189 கோடி ரூபா டோட்டல் வைஃபை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து. அதில் 5 கோடி ரூபா நாங்கள் தரோம், 183 கோடி வந்து ஊராட்சிகள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வைஃபைக்கு என்ன ஆகிட போகுது? ஒரு 1000 ரூபா ஒரு ஸ்கூலுக்கு. அதை உங்களால் கொடுக்க முடியல, கேட்டால் காசு இல்லைங்கிறீங்க. இதை விட சகிக்க முடியாத ஒரு கொடுமை சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்குல்ல, பள்ளி விடுதிகள் இருக்கு. விடுதிகளில் சாப்பாடு போடுறதுக்கு இங்கே காசு கொடுக்கல. அரிசி, பருப்பு, காய்கறி, முட்டை வாங்குறதுக்கு காசு கொடுக்காம அந்த விடுதிகள காப்பாளர்கள் தங்கள் கை காசை போட்டு அவங்க பொருட்கள் வாங்கி சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. சார் இது பெரிய குற்றச்சாட்டு சார். இதுக்கு டேட்டாவோட தான் சொல்றீங்க. அறிக்கையே கொடுத்துருக்கோம். ஓகே, அறிக்கை கொடுத்துருக்கோம். செய்திகளில் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகளில் வந்திருக்கு. முட்டையும் பாலும் காய்கறியும் கடமை தானே வாங்க முடியாம. ஆமா, அரசு தான் செய்யணும். கேட்ட அப்பா தன்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு ஸ்டாலின் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த வார்டன் கை காசை போட்டு செலவு பண்ணி தான் சம்பளத்தை போட்டு அக்கம் பக்கத்து கடைகளில் கடன் சொல்லி பொருட்கள் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த வார்டன்ஸ், அந்த உழைப்பாளி இருக்காங்கல்ல, 15,000 18,000 சம்பளம் வாங்குற வார்டன்ஸு, டீச்சர்ஸு, அவங்களாம் தான் அப்பா. இவர் கிடையாது அப்பா. இது எவ்வளோ கொடுமை பாருங்க. உண்மை. எஸ்சிஐ பிள்ளைகள் தங்கக்கூடிய, ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிக்கு சாப்பாடு போடுறதுக்கு, காய்கறி, கறி, மீன், முட்டை வாங்கி போடுறதுக்கு, பால், பருப்பு வாங்கி வைக்கிறதுக்கு இவங்க காசு கொடுக்கல. அவங்க சொந்த காசை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காசு இல்லாத இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கார் ரேஸ் நடத்த காசு இருக்குது, பேனாக்கு செலவு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு காசு இருக்குது. ஊராக கர்நாடகத்துக்கு செலவு வைக்கிறீங்க, கர்நாடகத்துக்கு நினைவு மண்டபம் கட்டுறீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்குது. உங்களை சொம்படிக்கிற பத்திரிகையாளர்கள் கூட்டு பாராட்டு விழா நடத்துறீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்குது. ஒரு பைசா கூட, 0 இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராமல், அது கூட லாய்க்கு இல்லாத 1 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராது. நீங்கள் குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா போகிறீங்க, கேட்டால் வந்து வெளிநாட்டிலேருந்து முதலீடு ஈர்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க. டாவோஸ் மாநாட்டுக்கு போனீங்களா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்க? 0 கூட தான் சார் காத்ரேஜ் ஓப்பன் பண்ணி வச்சார் எல்லாத்துக்கும் முதலமைச்சர். நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு, ரீபேக்கிங்கு, டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸு, இதெல்லாம் உங்கள் கணக்கில் கொண்டு வரதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ரொம்ப நாளாக கேட்குறோம், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. டாவோஸ் மாநாட்டுக்கு போனீங்க, உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு, நீங்கள் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? மும்பையில் எத்தனை கொண்டு வந்துச்சு? 5 லட்சம் கோடி. ஆந்திரா, தெலுங்கானா 1 லட்சம் கோடி, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தது? 0 முட்டை. ஆனால் குடும்பத்தை சுற்றுலா போகிறீங்க. அப்போது எல்லாத்துக்கும் உங்களுக்கு செலவு இருக்குது. கார் ரேஸ் விடுறதுலேருந்து எல்லா ஆடம்பர செலவுகளுக்கும், சினிமாக்காரர்களை, பத்திரிகையாளர்களை, உங்களுடைய அனுதாபிகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கும், செலவு பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட காசு இருக்குது. அரசு பள்ளிகளில் வைஃபைக்கு பில்லு கட்ட உங்கள்கிட்ட காசு இல்லை. அரசு பள்ளியோட ஹாஸ்டலில் தங்கக்கூடிய மாணவர்களுக்கு சோறு போடுறதும் உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறீங்க. இது என்ன மாதிரி அரசாங்கம்? இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் அரசு பள்ளிகளை வச்சுருந்தீங்கன்னா யார் அரசு பள்ளிக்கு வருவாங்க? அரசு பள்ளிக்கே யாரும் வராத ஒரு நிலைமையில் தனியார் பள்ளிகள் தான் இருக்கும்போது தனியார் பள்ளியை நினச்சதை தான் நடத்துவான். அவன் என்ன நடத்துவான்? மக்களுக்கு வந்து மொழி உணர்வு, பண்பாடு, ஒரு தொடர்ச்சியான நீட்சியான மனித சமுதாயம் இங்கே வாழணும் அப்படிலாம் நினச்சி தனியார் பள்ளி நடத்தணும் அவனுக்கு அவசியம் கிடையாது. இன்றைக்கி காம்படிஷன்
அவன் சான்ஸ்கிரிட் நடத்துறானா, அதுக்கு க்ரௌடு போதா, நானும் சான்ஸ்கிரிட் நடத்துறேன். அவன் வந்து டேபிள் நான் நடத்துறான். அவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ, அவன் குதிரை ஏற்றம் சொல்லி கொடுக்குறானா, அதுக்காக பேரண்ட்ஸ் அங்கே போறாங்களா, நானும் 4 குதிரை அங்கே போட்டு நானும் குதிரை ஏற்றம் சொல்லி தரேன் இவனும் சொல்லுவான். அப்போ போட்டி உலகத்துல மார்க்கெட்ல என்ன விற்கிதுங்கிறத பார்த்துட்டு போவான். எந்த சமூக உணவும் சமுதாய பொறுப்பும் இல்லாத தனியார் பள்ளிகளுக்கு தான் எல்லா மாணவர்களும் அதை நோக்கி தான் தள்ளுறீங்க. அப்படிங்கும்போது தமிழ் மொழியை காப்பாத்துறேன், ஹிந்தி மொழியை எதிர்க்கிறேன், ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறேன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறோம். இல்ல அதுல டாக்டர் அன்புமணி சொல்றாங்க, நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க, பிஎம்ஸ்டியை ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் வந்து யூட்டர்ன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு அந்த கருத்தை தான் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வித் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி வில் பி சைன்ட். அதாவது சார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்த பிறகு தான் நாங்கள் கையெழுத்து போறோம்னு சொன்னமே ஒழிய நாங்கள் அதை முழுசா ஒத்துக்கல. அதே சமயம் இந்த நேரத்தில் நம்மளாம் ஒன்னா தானே நிற்கணும், நம்ம எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இவங்க செய்யக்கூடிய இந்த இரட்டை வேட நாடகத்துக்கு நம்மளும் துணை போகணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அது நம்ம துணை போகணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது முதல் 2 தவணை பணத்தை ஏன் வாங்குனீங்க, நாங்கள் கமிட்டி போடல. அதாவது சார் இப்போ நான் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுற அருள், நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கும், எனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் சைன் போடுறேன். சரி சார் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மட்டும் காசை மட்டும் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் எதுவும் பார்த்துப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், அட்வான்ஸ் கொடுக்குறேன். அப்புறமா எனக்கு தெரியுது ஐயோ தப்பா இருக்குன்னு தெரியுது. அந்த மாதிரி தமிழக அரசு அப்புறம் உணர்ந்துச்சுன்னு எடுத்துக்கலாம்ல. பணத்தை திருப்பி கொடுங்க, எங்களுக்கு பிஎம்ஸ்டி பள்ளி வேணாம், நீங்கள் கொடுத்தா 2000 கூட வச்சுக்கோங்க, நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், எங்களோட திட்டம் இதுதான், பிஎம்ஸ்டி பள்ளிக்கு வாங்கின பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்றேன், தமிழ் மொழியிலையும் தேவைன்னா ஆங்கிலத்திலும் சேர்த்து இருமொழி கொள்கையாக நாங்கள் டீச் பண்ணுறோம், இது எங்களோட ப்ராஜெக்ட் பிளான், இதுக்கு காசு கொடுங்கன்னு கேளுங்க. கேட்குற கேள்வி கரெக்டு தானே? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு காசு வாங்குறீங்க, அந்த ப்ராஜெக்டை பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதான் எனக்கு தேவையான ப்ராஜெக்ட், அதுக்கு காசு கூட தானே கேட்கணும். நீங்கள் காசெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா யார் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல்னு ஒத்துப்பாங்க? ரெண்டாவது, இந்த நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிங்கள, இன்னைக்கு வந்து அது தர்மேந்திர பிரதான் போடலை, அந்த லெட்டர் வந்து மார்ச் 15 கொடுத்தீங்க போன வருஷம். மார்ச் 16 ட்விட்டர் பேஜில் அஃபிஷியல் ஹேண்டில் அதை போட்டுட்டு தமிழ்நாடு அரசு இதை சைன் பண்ணுது, அது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், we are very happy for the government of Tamil Nadu agreeing to sign this அப்படின்னு அவங்க போடுறாங்க. அன்றைக்கி நீங்கள் மறுப்பு தெரிவிக்கல, நாங்கள் அதை ஏற்றுக்கல, நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட தவறான தகவலை கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லல? எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா அன்றைக்கி? பத்திரிகையாளர்கள்லேருந்து, சமூக ஆர்வலர்கள்லேருந்து, அரசியல் கட்சியினர்லேருந்து, இந்த மாதிரி மத்திய அரசு போட்டிருக்கு, உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத எல்லாரும் கேட்டாங்கல்ல, அன்றைக்கி வரைக்கும் இவங்க வாயை திறக்கல. இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், மாநில அரசனுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுறீங்க. ஆனால் பிஜேபியினுடைய இந்த கொள்கையை வந்து எதிர்ப்பதை காட்டிலும் திமுகவை அதிகமாக எதிர்க்கிறீங்க. அப்போ பிஜேபியை சாஃப்டாக அணுகிறீங்களான்ற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே. பிஜேபியை சாஃப்டாக மாற்றுறது தமிழ்நாட்டில் வந்து திமுக தான். பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக உயிரோடு வச்சிருக்கிறதே திமுக தான். திமுகவோட வேலை என்ன நினைக்கிறீங்க? அவங்க தான் சார் பிஜேபி. திமுகவோட இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் 24 மணி நேரம் உங்களுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? திமுகவோட ஒரே வேலை டெய்லி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கண்டென்ட் கொடுக்கறதும், அவங்கள தலைப்பு செய்தியில் வச்சுருக்கிறதும், அவங்களோட ஈர்ப்பை தமிழ்நாட்டில் உறுதி செய்வது தான் இவங்களோட வேலையை. ஏன்னா தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு, 5 லட்சம் கோடி ரூபா கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, அரசு பள்ளிகளில் ஒன்றும் இல்லை, தமிழ் வழி கல்வின்னு ஒன்றுமே இல்லை, ஆசிரியர்களோட நிலைமை வந்து நடுத்தரில் நிற்குது, அரசு உங்களை நம்பி ஓட்டு போட்ட அரசு ஊழியர்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க, கஞ்சா போதை தலைவிர்த்து ஆடு தமிழ்நாட்டில், வன்முறைகள் அப்படியே வன்முறை காடாக கிடக்கு தமிழ்நாடு. இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பட்டியலின மக்களுக்கு வரலாறு காணாத அளவுக்கு நெருக்கடிகள், அவங்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகள் அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப அப்ரப்டாகவும் வெளிப்படையாகவும் நடக்குது. வர வர எங்கேயோ மறைஞ்சு திட்டத்தனமாக யாரும் கவனிக்காத இடத்துலலாம் இல்லை, வெளிப்படையாக பண்ணுறேன், என்ன ஒன்றால் பண்ண முடியுங்கிற அளவு தமிழ்நாட்டில் வன்முறை நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து அதிகபட்சமாக இந்த அளவில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம எப்போ பாஜகவோட சண்டை வளர்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அவனை போய் சனாதனங்கிறது வந்து ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு கிருமி மாதிரின்னு அவனை போய் ட்ரிகர் பண்ணுறதும், அந்த மாதிரி விஷயங்களை அவங்களோட சண்டை எழுத்தும் தமிழ்நாட்டோட உண்மையான அவசியமான தேவை, நடைமுறை தேவை. மக்கள் எதுக்கு இன்னைக்கு காஞ்சிட்டு இருக்காங்க? முழுசா திசை திருப்பறதும் பாஜகவுக்கான ஒரு இருப்பை தக்க வைப்பதற்கான வேலையும் தான் இன்னைக்கு வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு. இல்ல பாஜகவை தக்க வைப்பதனால் திமுகவுக்கு என்ன பலன்னு நான் கேட்கிறேன். திமுகவுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? பாஜகன்னு ஒண்ணு இல்லைன்னா திமுகவுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? அவங்கள வச்சுக்கிட்டே அவங்க இருப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. திமுக எந்த அடிப்படையில் இப்போ வந்து சிறுபான்மை மக்களோட வாக்குகளை வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிறுபான்மை மக்கள் ஒரு பூச்சாண்டி வேணும். அது பூச்சாண்டி இல்லை, ஒரு நோட்டாவுக்கும் கீழே ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சக்தி இழந்த ஒரு சக்தி
அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக பயந்து நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்னு அவங்கவுங்க விருப்பப்பட்ட கட்சி கொள்கை அடிப்படையில் வாக்களித்தாங்கன்னா அப்போ அந்த பூதம் இருக்குன்னு காட்டணும்ல, அந்த பூதம் இருக்குன்னு காட்டுறதான் உங்களோட வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் குறிப்பாக இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வயசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, உடல்நிலை காரணமாக எல்லாத்தையும் அவளை கவனிக்க முடியலங்கிறாங்க. அதனால தான் வந்து உதயநிதியை வந்து துணை முதல்வராக ஆக்கியிருக்காங்க. இப்போ நம்மளோட முக்கியமான கேள்வியே ஒரு இளைஞர் உதயநிதி அவர்கள். ஆமாம், 47ங்கிறது அரசியல் வந்து இளமை தான், யங்ஸ்டர் தான். ஒரு யங்ஸ்டர் முதல்ல ஒரு மினிஸ்டர் ஆகிருக்காரு, ஓகே, துணை அமைச்சராக இருக்காரு. விளையாட்டுத்துறையில் இருக்கும்போது தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாட்டு வீரர்களோட பட்டியலே அனுப்பலவர். பெரிய பிரச்சனை ஆச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அந்த தேசிய விளையாட்டு போட்டிங்கிறது அவங்களோட ஒரு ரெக்கக்னிஷன், வளர்ச்சி, பதக்கம் மட்டும் கிடையாது. அதில் ப்ரைஸ் அடித்தாதான் அவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அப்போது ஒரு 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 ஃபார்முலா ஃபார் ரேஸ் நடத்துறதுக்கு உட்காந்து திட்டம் போட தெரிஞ்ச ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக்கு தமிழ்நாடோட வீரர்களோட பட்டியல்களை மத்திய அரசு போட்டிக்கு அனுப்ப தெரியல. அந்தளவுக்கு தான் இவர் வந்து அமைச்சராக இருந்தார். சரி, இன்றைக்கி தான் துணை முதல்வர் ஆகிருக்காருல்ல, சரி நம்ம வந்து யங்ஸ்டராக துணை முதல்வர் ஆகிருக்கோம், ஒரு பட்டையை கிளப்பி ஒரு ரெக்கார்டு காட்டிட்டோம், நம்ம யாருங்கிறத காட்டினோன்னு அவர் ஒரு ஆர்வம் இருக்கா? அதற்கான வேலை ஏதாவது ஒன்று செய்திருக்காரா? தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு அவர் செய்த ஒரே உருப்படியான ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த விளையாட்டு தடகள வீரர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கறது, நீங்க சைக்கிள் கொடுக்கறது, அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது, செஸ், வெளிநாடுகளுக்கு பண்ற விஷயங்கள்ல ஏகப்பட்ட குளறுபடிகள், வேடிக்கைகள்லாம் உள்ளே இருக்குது. இவங்கெல்லாம் யாருமே இவங்க பூஸ்ட் பண்ணி அவங்கள அனுப்புறதுலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் பரிசு வாங்கிட்டு திரும்ப வரங்க, ரெக்கக்னேஷனுக்காக இவங்களை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்டம் போகும்போது இவங்ககிட்ட தான் லெட்டர்லாம் வாங்கிட்டு. இப்போ கூட ஒரு தம்பி ஜெயிச்சாரு சார், அவருக்கு பெரிய பரிசெல்லாம் கொடுத்தாங்களே, 2 கோடி 1 கோடிலாம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கால்பந்து வீரர்கள், மட்டைப்பந்து வீரர்கள், ஹாக்கி பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஸ்டேடியத்தை கழுவிட்டு இருக்காங்க, தொடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்குது? தமிழ்நாட்டில் இவ்வளோ விளையாட்டு மைதானங்கள் இருக்குல்ல, லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக ஒரு சேஞ்சிங் ரூம், டாய்லெட் எங்கே இருக்குது? பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் எந்த அளவில் வந்து விளையாட்டில் நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க? தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது? சரி, இவ்வளோ வந்து ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துகிறீங்க, செஸ் ஒலிம்பியாடு கிடச்சா அதெல்லாம் நடத்துகிறீங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டுகளை எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க? கபடி மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுகளை எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க? கிடையாது. ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதில் நீங்கள் குளிர் காயிறீங்க, அறுவடை பண்ணுறீங்க. நீங்கள் அதை நடத்தலை, அறுவடை பண்ணுறீங்க. இன்னொன்று அது பாரம்பரிய திருவிழா வேறு. மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அப்போது சுருக்கமாக கேட்குறோம், முதலமைச்சர் ஸ்டாலினோட சாதனை என்ன தமிழ்நாட்டு அளவில்? துணை முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பையன் உதயநிதியோட சாதனைங்கிறது ஒன்றுமே கிடையாது, 0, டோட்டல் வேஸ்ட். இவர் துணை முதலமைச்சருக்கு டோட்டல் வேஸ்ட்டு. அவர் வந்து டெபுட்டி சிஎம்ங்கிறதுக்கு பதிலாக டம்மி சிஎம்னே வச்சுக்கலாம். சும்மா பேரளவுக்கு இவங்க எல்லாரும் விளம்பரத்தில் போட்டுக்கிறதுக்கும், பின்னாடியே கோஷம் போட்டு ஓடுறதுக்கும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்குமான ஒரு அடையாளமாக தான் இருக்கே தவிர, இவர் அமைச்சராகி, இவர் துணை முதலமைச்சராகி அதனால் யாருக்கு என்ன புண்ணியம்? அன்புமணி அவர்கள் முதல்ல அமைச்சரானார், 2006 அமைச்சர், 2004 அமைச்சராகிறாங்க. ஆனால் ஆகி இம்மீடியட்டாக புகையிலைக்கு எதிராக பொது இடத்துல புகைப்பிடிக்க தடை கொண்டு வந்தார். அந்த தடை பார்லிமெண்ட் ஏரியா வரைக்கும் கொண்டு வந்தார். பார்லிமெண்ட்டில் இருக்க ஸ்மோக் பண்ணுற எம்பி ஸ்மோக் பண்ண முடியாமல் பண்ணார். எல்லாரும் வந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் தடை வந்து செயல்படுத்தினார். சிகரெட் அட்டையில் எச்சரிக்கை வாசகம் போடணும், அதை படமாக போடணும், 75% போடணும். டிவி, சினிமா, OTT எல்லாம் வந்து அந்த எச்சரிக்கை வாசகம் புகை எச்சரிக்கை வாசகம் கொண்டு வந்தார். பொது இடத்துல புகைப்பிடிக்க தடை கொண்டு வந்தார். இதில் நிறைய பிரச்சனை, நிறைய எதிர்ப்பு வந்தது. ஆனால் அதை செயல்படுத்தினார். பல ஸ்டார்ஸ் சொன்னார். ஸ்டார்ஸ் வந்து கம்பெனிக்கு, சிகரெட் கம்பெனி எல்லாம் பின்னாடி ப்ரொமோட் பண்ணுற ஸ்டார்ஸ் அவங்க வந்து அதை ஏற்றுக்கல. தங்கள் சிகரெட் கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர்னால அவங்க வந்து அன்புமணி அவர்களை எதிர்த்தாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அன்புமணிக்கு எதிராக நின்றுது. இது ஜங்க் ஃபுட்டுக்கு எதிராக நின்னார். பெப்சி உட்பட பல்வேறு நிறுவனங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க அவருக்கு அகேன்ஸ்டாக. ஆனாலும் அதையும் தாண்டி நின்றார். SC/ST மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். தொராட் கமிட்டி அடித்து ஆரம்பித்து SC/ST மாணவர்களுக்கான அந்த தீண்டாமை வந்து அவர் ஒழிச்சு கட்டினார். இதையெல்லாம் ஒருத்தர் செய்யும்போது அதுதான் ஒரு இளைஞர் ஒரு அமைச்சரானால் 1க்கு 10 மடங்கு அவங்க வேலையை வேகமாக செய்வாங்க. நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும், ஒரு புரட்சி ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு 70, 80, 85 வயது ஒரு அரசியல்வாதி, அவர்கள் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கும், அரசியல் ஞானம் இருக்கும், உடல் உழைப்பு கம்மியாக தான் இருக்கும் அவங்களோட உடல்நிலை வயது காரணமாக. ஒரு இளைஞராக இருக்கும்போது அவங்க இன்னும் வேகமாக வேலை செய்வாங்க, ஏதோ 4 விஷயத்தை சாதிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும்ல. துளி கூட அதை மீட் பண்ணவில்லை. எந்த விதத்தில் இவர் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உண்டாக்கியிருக்காரு? நத்திங், 0. அண்மையில் நீ இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு கவனிச்சிருப்பீங்க. அது என்னன்னா இடியினுடைய சோதனைகள் தான். ஏற்கனவே இடி சோதனைகள் அப்படிங்கிறது தமிழக அரசியலுக்கு கடந்த 3-4 நாட்களாக புதுசாக இல்லை, பழகி போச்சு. இருந்தாலும் டாஸ்மாக் நிறுவனத்திலே போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது தொடர்பாக பேசும்போது இது 1000 கோடிக்கு மேலே ஊழல் இருக்கும், CBI விசாரிக்கணும்னு டாக்டர் அன்புமணி கேட்குறாங்க. இன்னும் இடி சார்பில் இருந்தே ஒரு அறிக்கையோ
எதையுமே வெளியிடாத பட்சத்துல சிபிஐ வரைக்கும் போகணும்னு ஏன் இவ்வளவு வேகம் எடுக்கணும்? யாரோட காசு? யாரோட? மக்களுடைய பணம் தான். அப்ப நம்ம தான் கேட்கணும். மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு காரணங்கள், பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், அரசோட பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு காரணங்களுக்காக அவங்க முடிவுகள் எடுக்கலாம். எல்லாமே கோர்ட்டுக்கு போவோம், ஜட்ஜ்மெண்ட் வரும், நேர்மை தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட கேள்வி அதை அழுத்தம் கொடுத்து பொதுமக்களோட கவனத்துக்கு கொண்டு வந்து மக்கள் பணம் எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். மக்களோட நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இந்த அறிக்கை. வெறும் 1000 கோடி இல்லை. பிடிஆர் அவர்கள் சொன்னார்ல, பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களே சொன்னார், இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு 50% மேலே வந்து வித்துட்டு இருக்காங்கன்னு. 50%னா எவ்வளவு? அதாவது 40,000 கோடினா அது இன்னும் அதிகமாக 4 லட்சம் கோடி. அதாவது டேக்ஸ் ரெவன்யூவே 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே we are losing டேக்ஸ் ரெவன்யூ. நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி போடுறதுக்கு, காய்கறி அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்கிறீங்க. வைஃபைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க சேர்த்து ஒரு 180 கோடி ரூபா பணம் இல்லைங்கிறீங்க. 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் இந்த வருமான இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட இங்கே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசை, மக்கள் பணத்தை எவனோ திருடி தின்னுகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த 50,000 கோடி ரூபாய் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்கல்ல. தமிழ்நாட்டில் 20,000க்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்குது. எல்லா டாஸ்மாக் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாழடைஞ்ச ஒரு மூத்திர சந்து இருக்கும், அதில் வந்து தனியாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். மெயின் கடையில் 1%னா அங்கே 2% வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். இங்கே 1 மடங்கு, அங்கே 2 மடங்கு வியாபாரம் நடக்கும். இந்த நடக்கக்கூடிய எந்த வியாபாரத்தில் வரக்கூடிய எந்த பொருளுமே அரசாங்கத்தோட கவுடவுனில் பில்லிங்கே வர்றதில்லை, கணக்கிலே வர்றதில்லை. இது நான் சொன்னதில்லை, திமுகவோட அமைச்சர் சொன்னது, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னது. இதுக்கு கஸ்டம்ஸ் கிடையாது, சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த பணம்லாம் எங்கே போகுது? யாருக்கு போகுது? அதுக்கு பாதிக்கு பாதி, ஆல்மோஸ்ட் 50%ங்கிறாரு. 50%ங்கிறது எவ்வளவு? கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வந்து நமக்கு வர வேண்டியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில் எவ்வளோ வர வேண்டியிருக்கு? 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? இதை இடி விசாரிச்சு தானே ஆகணும். அதை விசாரிக்கணும்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே இப்போ இடி மேலே ஒரு பழியை போடுறதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, தொடர்ச்சியாக டீலிமிட்டேஷன் பற்றி நாங்கள் கேட்குறோம், அதே போல் மும்மொழிகளுக்கு எதிர்க்கிறோம். டீலிமிட்டேஷன்லாம் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களே போய் உட்காந்து பேசிட்டு வந்தார், ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது பிஜேபிக்கு எங்களை பிடிக்கல, அப்போ எங்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காக தான் இடியை பயன்படுத்துகிறாங்க, பழிவாங்கும் டூல் அப்படிங்கிறாரு டெபுட்டி சிஎம். கோர்ட்டில் போய் கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுங்க. எங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள், ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு கோர்ட்டில் போய் காட்டுங்க. காட்டிட்டு இது வேணுன்ட்டே வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. இல்லை பழிவாங்க மாட்டாங்கன்னு நீங்கள் உறுதியாக சொன்னீங்க. வந்து ஒரு அமைச்சரவையில் இருந்த கட்சி, உங்களுக்கு இந்தியாவின் அரசியலே தெரியும். பிஜேபி இடியை பழிவாங்க பயன்படுத்துகிறதா இல்லையா? பழிவாங்க முடியும்னா கை சுத்தமுள்ள ஒருத்தர் பழிவாங்க முடியாது. நீங்கள் அதாவது என்னென்னா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பணம் இல்லை, பயம் இல்லை. உங்களுக்கு மடி ஃபுல்லாக கனமாக இருக்குது, கடுமையான கனமாக இருக்குது, உங்களுக்கு வழியெல்லாம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னா எல்லா ரெக்கார்ட்ஸ் ஓப்பனாக கொடுத்துருப்போங்க. ஏற்கனவே தான் கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலேயே மாநில காவல்துறைக்கு பதிலாக மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு அவர்கள் அதை விசாரணை செய்யும் போது இவங்க அதை தடுக்கிறாங்கும் போது பல்வேறு வழக்குகள் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு போகக்கூடாது தடுக்கிறாங்கும் போது நம்மளோட கேள்வி என்னென்னா, உங்கள் மேலே ஒரு தவறும் இல்லைங்கும் போது நீங்க ஏன் அந்த விசாரணை தடுக்கிறீங்க? அப்படிங்கிறது நமக்கு நேரிடக்கூடிய ஒரு அவமானமா கருதுறாங்க. நம்மளால முடியாததே நீங்க அவமானமா நினைக்கிறீங்க. நீங்க நல்லவன் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு எடுத்துங்க. நாங்க கொடுத்துறோம், இடி கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்துறோம், பேப்பர்ஸ் கொடுத்துறோம், ஆடிட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறோம், ஆடிட் ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இடி எப்படி ரிசர்ச் பண்ணி முடிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. நீங்கள் சுத்தமாக இருந்தால் அதையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், பப்ளிக்கு தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. 2025 வந்து இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்லாம் அழுட்டு போனாங்க பாருங்கள், ₹1 கூட நாங்கள் தவறு பண்ணவில்லை அப்படின்னு இடியே கொடுத்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. அது பண்ண முடியல உங்களால். நீங்கள் செய்யக்கூடிய ஊழல்களை மறைப்பதற்கு நீங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கை எதிர்த்தேன், டீலிமிட்டேஷன் எதிர்த்தேன், அதனால் என் மேலே பழி வாங்குறாங்கன்னு யார்கிட்ட பரிதாபம் தேடுறீங்க? இதெல்லாம் நம்புகிற அளவுக்குலாம் மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. இவங்க எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கிற சாமானியன் வரைக்கும் தெரியும். ஏன்னா பிற இடங்களில் ஒரு கான்ட்ராக்டில் கொள்ளை நடக்குதுன்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் அந்த ஃபண்டை கான்ட்ராக்டை அவார்ட் பண்ணுறாங்களே, டெண்டர் அவார்ட் பண்ணுற சைனிங் அத்தாரிட்டிக்கும் இடையில நடக்கிற டீல், அண்டர் டேபிள் டீலிங். ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து அவங்க வந்து பேசிட்டு பணத்தை பரிமாற போகிறாங்க. ஆனால் டாஸ்மாகில் நடக்கிற ஊழல் சாதாரண கடைசி கட்ட குடிமகன் வரைக்கும் ₹10 50 ரூபா நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறீங்க. அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்கன்னு? ஒரு பாட்டிலுக்கு ₹10. ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 10 லட்சம் பாட்டில், 1 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு ₹10 கோடி சம்பாதிக்கிறாங்க அவங்க. ஜஸ்ட் அந்த ₹10 கமிஷன் இருக்குல்ல, ₹10 கமிஷன் ஒரு நாளைக்கு ₹10 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ₹3250 கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ₹3250 கோடி நீங்கள் வந்து திருடுறீங்க மக்கள் பணத்தங்கும் போது, அதில் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயா மறந்த ரெக்கார்டை விட்டுருப்பீங்க, அதை இடி பிடிச்சிருப்பான் அப்படின்னு பப்ளிக் நம்ப மாட்டாங்களா? நீங்கள் மிச்சம் எல்லா ஊழலும் கவனிச்சிங்கன்னா அதிகாரிகள் மட்டத்தில்
அந்த தொழில் முனைவோர் மட்டத்தில் ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ளே நடக்கிற ரகசிய டீலிங்ஸ் அது. ஆனால் டாஸ்மாக் ஊழல்ங்கிறது இன்னொன்று, டாஸ்மாக் ஊழல் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு சார், இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் உங்களுக்கே தெரியும், சத்தீஸ்கர், பீகார், டெல்லி, ஒடிசா அப்படின்னு ஆந்திரா உட்பட பல மாநிலங்கள் நடந்த ஒரு சம்பவங்கள் தான். அது வந்து நிர்வாக குளறுபடியா என்னங்கிறது தெரியல. ஆனால் இது முழுக்க அரசாங்கத்தையே அவங்க வந்து பிளேம் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அது டாஸ்மாக் நிர்வாகத்துக்குள்ளேயே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஒரு 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 குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை தடுப்பது யாரோட வேலை? காவல்துறையின் வேலை. காவல்துறை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? முதலமைச்சர் கண்ட்ரோல். முதலமைச்சராக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு காவல்துறை? குற்றம் நடக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாத்தையும் எங்களை ப்ளேம் பண்ணுறீங்க, நீங்கள் அப்பா இது மாதிரி கை காட்டுறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு காவல்துறை? நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வரி கட்டுறோம்? காவல்துறை எதுக்கு? நீதிமன்றம் எதற்கு? அரசு அதிகாரிகள், இந்த சோதனை பறக்கும் படைகள், ரோந்து படைகள், கண்காணிப்பு படைகள், 1008 படைகள் வச்சு இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான பேருக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? குற்றம் நடக்குது, 1-2 குற்றம் கிடையாது. யாரோ தனிப்பட்ட சூர்யாவும் அருளும் எதுவும் ரகசியமாக சந்தித்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி பணத்தை பரிமாற்றுறாங்க கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் டாஸ்மாக்குகளில் பல லட்சம் பேரிடம் வெளிப்படையாக 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 3000-4000 கோடி ரூபாய் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக இங்கே லஞ்சம் நடக்குது, இங்கே ஊழல் நடக்குது. இதை கூட தடுக்க உங்களுக்கு கையாளாகலை அப்படின்னா இது என்ன? நீங்கள் அரசாங்கம் என்ன திராவிட மாடல், என்ன சர்வாதிகாரி, என்ன இரும்புக்காரம் கொண்டு எதை அடக்குறீங்க? இரும்புக்காரம் கொண்டு உங்களை கேள்வி கேட்குறவங்கள அடக்குறீங்க. எந்தெந்த யூடியூபரு, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எகென்ஸ்டாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி போடுறாங்களோ அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது, கைது பண்ணுறது, அவங்கள கொண்டுட்டு அச்சுறுத்துறது, இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இல்லை ஒரு கூலிக்கு ஆட்களை கொடுத்து அவங்கள போய் சோஷியல் மீடியாவில் போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. இது மாதிரி ஆட்களை இரும்புக்காரம் கொண்டு அடக்குறீங்க. குற்றவாளிகளை என்ன இரும்புக்காரம் கொண்டு அடக்குறீங்க? தமிழ்நாட்டில் தருமபுரியோட மாவட்ட செயலர் என்ன பேசினார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி? பார்த்தோம். என்ன கேட்காம மாவட்ட கலெக்டர் பின் வழியாக காற்று கூட விட முடியாதுன்னு பேசினார். கரெக்டாக நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த மாவட்ட செயலாளர் மேலே திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன? நீ எப்படி எஸ்பியும் கலெக்டரும் உனக்கு கட்டுப்பட்டவங்க நீ சொல்லலாம்? அவர்கள் வந்து அரசு அதிகாரிகள். நீ எப்படி சொல்லலான்னா அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தார்? 0. ஏங்க ஒரு கவுன்சிலர் கேட்க லாய்க்கலாதவங்கிற இவர் 21 தேர்தலில் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு இடம்லாம் பிரித்து கொடுத்தீங்களா? எஸ். கவுன்சிலர்லேருந்து, ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து, ஊராட்சி மன்ற உறுப்பினர்லேருந்து, மாவட்ட கவுன்சிலர்லேருந்து, விசிகாக்கு, மதிமுகவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தீங்க. ஒரு இடத்த திமுக காரங்க விட்டாங்களா? எல்லாத்துலேயும் அவங்களே ஃபைல் பண்ணி நின்று ஜெயிச்சு கவுன்சிலராக ஊராட்சி மன்ற தலைவர், மேயர், துணை முதல் எதாவது ஆகணுமோ அவங்க இஷ்டத்தை ஆகிட்டாங்கல்ல. அப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான அறிக்கை, ஸ்டேட்மெண்ட்லாம் மேடையெல்லாம் பேசினார்ல. உடனடியாக பதவியை விலகிவிட்டு என்னை வந்து அறிவாளிகள் சந்திக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களாம் பதவி விட்டு தூக்கி அடிச்சிருவேன். இந்த நின்னவங்களுக்கு யாரெல்லாம் துணை போனாங்களோ அந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் பதவி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல. சொல்லி 4 வருஷத்தை என்ன செஞ்சார்? அப்போது இவர் டம்மிசி ஒத்துக்கிறீங்களா? திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டிலே தன்னுடைய கணவர் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவர்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு சிஎம்மோட ஒய்ஃபு நேச்சுரலாக அப்படி தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. இவங்க துர்கா ஸ்டாலின் அவர்களோட கணவரை விட தமிழ்நாட்டில் அதிகாரமிக்க செல்வாக்கமிக்கவர்கள் யார் தெரியுமா? தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய கவுன்சிலர் புருஷங்க தான். சுமதி சவுந்தரராஜன், கலா புஷ்பசாமி, தங்கமணி ரகுராம் அப்படின்னா இந்த கலியமூர்த்தி, சுப்பிரமணி, செந்தில், ராஜாலாம் இருக்காங்கல்ல, இந்த கவுன்சிலர் புருஷங்க, இவங்க தான் தமிழ்நாட்டிலே அதிகாரம் மிக்கவங்க. எம்எல்ஏக்கு, மினிஸ்டருக்கு, சேர்மனுக்கு, ஏன் பிரதமர் கூட இல்லாத அதிகாரம் இந்த கவுன்சிலர்களுக்கு தான். வெட்ட வெளிச்சமாக எல்லா வேலையும் எல்லா குற்றங்களும் செய்கிறாங்க. அவுட்ரைட்டாக காசு எடுத்துகிட்டு போகிறான். அப்படி தான் பண்ணவங்களாம் என்ன பண்ண முடியுங்கிறான். பொது காசை எடுத்துகிட்டு போய் தான் வீட்டில் வாட்டர் டேங்க் கட்டிக்கிட்டு இருக்கான். கேட்குறவங்களும் வீட்டு வாசலில் போட்டு அடிக்கிறான். அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான் கவுன்சிலர். ஓகேவா? கவுன்சிலர் புருஷன். ஓகே, தமிழ்நாட்டில் கவுன்சிலர் புருஷங்க அளவுக்கு சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் கூட அதிகாரம் கிடையாது. இது எல்லாமே திமுக காரங்க. உங்களுக்கு கேட்கறது தகுதி இருக்கா? திமுக கூட்டத்தில், ஊராட்சி மன்ற கூட்டத்தில், நகர்மன்ற கூட்டத்தில் அடிச்சுக்கிறாங்க 2 திமுக காரங்க. பாகிஸ்தானில் நம்ம பார்ப்போம்ல, அதாவது என்ன, இந்தியாவில் வந்து குண்டு வைப்பான், யாருன்னு பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருப்பான். பாகிஸ்தான்லேயே குண்டு வைப்பான், யாருன்னு பார்த்தா அதுவும் பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருப்பான். அவனுங்களே 2 பேர் மாற்றி பாகிஸ்தானுக்குள்ளாரே குண்டு வச்சுப்பாங்க. அங்கேருந்து வந்து இந்தியாவில் மிச்ச நாடுகள்லாம் வந்து குண்டு வைப்பாங்க. அதே மாதிரி திமுக காரங்க அவங்களுக்குள்ளாரே அடிச்சுப்பாங்க. அவனை வெட்டுவான், அவனை போட்டு அடிப்பான், நடுரோட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க, டெண்டருக்கு கான்ட்ராக்டை அடிச்சுப்பாங்க. இங்கேருந்து இவங்க வெளில கிளம்பி போய் கட்சிக்கு வெளியில் பிரியாணி கேட்டு ஒரு கடையில் ஒருத்தரை போட்டு அடிக்கிறது, இன்னொரு இடத்துல வந்து குடிச்சிட்டு யாராவது போட்டு அடிக்கிறது, காலேஜ் படிக்க போனால் ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி குற்றச்செயலாம் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களை கேட்க அவருக்கு தகுதி இருக்கா? திராணி இருக்கா? இப்போது மொத்த கட்சியுமே அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. முன்ன மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்காரு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவர் பையன் தான் டெப்யூட்டி சிஎம், அவரோட தங்கை கனிமொழி வந்து ஒரு எம்பி, இன்னொரு உறவினர் வந்து எம்பியாக இருக்கார் தயாநிதி மாறன். மொத்த கட்சியுமே ஒரு கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கவுன்சிலர் உங்களால் கேட்க முடியல. விசிகாக்கு கொடுத்த இடத்தை, மதிமுக கொடுத்த இடத்தை, கம்யூனிஸ்ட் கொடுத்த இடத்தை நீ ஏன் நின்ன, ரிசைன் பண்ணிட்டு வா, அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கொடு அப்படின்னு ஒரு கவுன்சிலரை கேட்க முடியுமா?
கரெக்ட் சேர்றது அவங்க கட்சிக்குள்ள இவங்க போய் மோடியை கேட்கறேன்னு போறாங்களே, இதை பார்த்தா சிரிப்பு வரல நமக்கு. கன்வின்ஸ் கூட பண்ணிருக்கலாம், பணத்தை கொடுத்துருக்கலாம். இல்லைங்க, அப்போ எதுக்கு நீங்க கூட்டணி நீங்க பேசுறீங்க? அது வெளிப்படையா அறிவிச்சிருங்க. கூட்டணியிடம் பேசணும், ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது, நடந்த தவறுக்கு வருந்துகிறோம், ஆனா இந்த இடங்கள் நாங்களே தொடர்றோம்னு வெளிப்படையா அறிவிங்க. அது கூட இல்லை, இன்ன வரைக்கும் நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், ஒரு கவுன்சிலர் புருஷனை கூட கண்டிக்க லாயக்கில்லாத நீங்கள் பிரதமரை போய் கண்டிக்கிறேன், உள்துறை அமைச்சருக்கு எகேன்ஸ்டாக சண்டை போடுறேன், நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? பலவிதமான கருத்துக்களை வெளிப்படையாகவும் எளிமையாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, முன் சந்திக்கலாம். வணக்கம்.